வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். தமிழகம் மற்றும் புதுச்சேரி கடற்கரை கிராமங்களை கடந்த 2004ஆம் ஆண்டு தாக்கிய சுனாமி என்னும் ஆழி பேரலையால் புதுச்சேரி மாநிலத்தில் 100க்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்தனர். சுனாமி பாதிப்பின் 21ஆம் ஆண்டு நினைவு தினம் இன்று தமிழகம் புதுச்சேரியில் அனுசரிக்கப்படுகிறது. இந்நிலையில் சுனாமி நினைவு தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி வீராம்பட்டினம் கடற்கரை பகுதியில் சுனாமி பேரலையில் உயிரிழந்தவர்களின் நினைவாக அமைக்கப்பட்டுள்ள சுனாமி நினைவு சின்னத்தில் லட்சிய ஜனநாயக கட்சி சார்பில் அஞ்சலி செலுத்தப்பட்டது. லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் தலைமையில் நிர்வாகிகள் நினைவு சின்னத்தில் மலர் வளையம் வைத்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். தொடர்ந்து ஊர் மக்களுடன் கடலில் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின். அப்பொழுது அங்கு கலைமாமணி சிற்பி குபேரன் உருவாக்கியிருந்த சுனாமி நினைவு மணல் சிற்பத்தை பார்வையிட்டு லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் சிற்பி குபேரனை வெகுவாக பாராட்டினார். சேலத்தில் இன்று புகழ்பெற்ற ஸ்ரீ சர்க்குரு அப்பா பைத்தியசாமி திருக்கோவிலில் புதுச்சேரியில் புதிதாக துவங்கப்பட்ட லட்சிய ஜனநாயக கட்சியின் நிறுவன தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் புதுச்சேரியின் முதலமைச்சராக பதவியேற்க வேண்டி இன்று சேலத்தில் அபிஷேகமும் ஆராதனை, பொதுமக்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது. சேலம் பார்கவன் பிரசாத் மற்றும் உடன் நிர்வாகிகள் இருந்தனர். இந்திய அரசு ஜவுளி அமைச்சகம், கைவினை அபிவிருத்தி ஆணையர் அலுவலகம், புதுடெல்லி குரு சிஷ்ய கைவினை பயிற்சி திட்டத்தின் கீழ் காகித கூழ் கைவினைப் பொருள் பயிற்சி அளிக்க புதுவை மாநில கூட்டுறவு கைவினை மற்றும் கைத்தறி இணையம் வாயிலாக ஏற்பாடு செய்யப்பட்டது. இதில் 30 கைவினை கலைஞர்களுக்கு பாரம்பரிய கைவினை கலைகளை குருமார்கள் மூலம் சிஷ்யர்களுக்கு கற்றுக் கொடுத்து அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்லவும் மற்றும் கைவினை கலைஞர்களுக்கு புதிய திறன்களை கற்றுக் கொடுத்து அவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தவும் இப்பயிற்சி உதவுகிறது. முத்துப்பிள்ளைப்பாளையம், மூலகுளம், புதுச்சேரியில் இப்பயிற்சி நடைபெற உள்ளது. இதன் மூலம் கைவினை கலைஞர்கள் அனைவருக்கும் தேசிய விருது பெற்ற கலைஞர் மோகன்தாஸ் காகித கூழ் கைவினைப் பொருட்கள் சம்பந்தமான பயிற்சி நுணுக்கங்களை அளிக்கின்றார். இப்பயிற்சியில் கலந்து கொள்ளும் கைவினை கலைஞர்களுக்கு 2 மாதங்களுக்கு ரூபாய் 15,000 உதவித்தொகையாக அவரவர் வங்கி கணக்குகளில் செலுத்தப்படும். இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கரன், கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் இளங்கோவன் ஆகியோர் கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி பயிற்சி முகாமினை துவக்கி வைத்தனர். அதனைத் தொடர்ந்து ரூபாய் 2,000 மதிப்புள்ள உபகரணங்கள் 30 கைவினை கலைஞர்களுக்கு வழங்கப்பட்டது. மேலும் இந்த நிகழ்ச்சியில் கைவினை அபிவிருத்தி ஆணையர் அலுவலகத்தின் உதவி இயக்குநர் ரூப் சந்தர், கூட்டுறவு சங்கங்களின் இணை பதிவாளர் சாரங்கபாணி ஆகியோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். இப்பயிற்சிக்கான ஏற்பாட்டினை நிர்வாகி, புதுச்சேரி மாநில கூட்டுறவு கைவினை மற்றும் கைத்தறி இணை அதிகாரிகள் செய்திருந்தனர். சுனாமி ஆழி பேரலையின் கோர தாண்டவத்தின் 21ஆம் ஆண்டு நினைவு தின அஞ்சலி நிகழ்ச்சி மணவெளி சட்டமன்ற தொகுதி புதுக்குப்பம் மீனவ கிராமத்தில் நடைபெற்றது. இந்த அஞ்சலி நிகழ்ச்சியில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவைத் தலைவருமான செல்வம் அவர்கள் கலந்து கொண்டு சுனாமி பேரலையில் உயிர் நீத்த மக்களுக்கு மெழுகுவர்த்தி ஏந்தி மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். இந்த நிகழ்ச்சியில் புதுக்குப்பம் மீனவ கிராம பஞ்சாயத்தார், ஊர் இளைஞர்கள், பெண்கள் மற்றும் மணவெளி சட்டமன்ற தொகுதி பாஜகவினர் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினர். அரியங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வீராம்பட்டினம் கடற்கரையில் சுனாமி தினத்தை முன்னிட்டு அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் அரியங்குப்பம் சட்டமன்ற தொகுதியை சேர்ந்த அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டரங்கன் தலைமையில் வீராம்பட்டினம் செங்கண்ணீராமன் ஆலயத்திலிருந்து நூற்றுக்கணக்கான மக்கள் மலர் மாலைகள் ஏந்தி ஊர்வலமாக சென்றனர். பின்னர் கடற்கரையில் அமைக்கப்பட்டுள்ள சுனாமி நினைவு சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். மேலும் இந்நிகழ்ச்சியில் ஜீவா, ரவி, பன்னீர், சக்திவேல், ஜெயக்குமார், தட்சிணாமூர்த்தி, கோபி, செல்வம், நாகப்பன், ஏழுமலை உள்ளிட்ட
நிர்வாகிகள் மற்றும் நூற்றுக்கணக்கான ஆதரவாளர்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினர். புதுச்சேரியில் லட்சிய ஜனநாயக கட்சி சார்பில் மகளிருக்கான ஜேசிஎம்மின் வாக்குறுதிகள் அறிமுக விழா அரியூர் பகுதியில் உள்ள தனியார் பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. எல்ஜிகே தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் தலைமையில் நடைபெற்ற விழாவில் சட்டமன்ற உறுப்பினர்கள் அங்காளன், சிவசங்கரன், ஜேசிஎம் மக்கள் மன்ற தலைவர் ரீகன் ஜான்குமார், நடிகர் தாடி பாலாஜி உள்ளிட்ட நிர்வாகிகள் மற்றும் 3000க்கும் மேற்பட்ட பெண்கள் பங்கேற்றனர். விழாவில் பங்கேற்ற அனைத்து மகளிருக்கும் சேலை, டி-ஷர்ட், பிரியாணி உள்ளிட்ட நலத்திட்டங்களை லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் வழங்கினார். முன்னதாக விழாவில் லட்சிய ஜனநாயக கட்சி ஆட்சிக்கு வந்தால் மகளிருக்கு செயல்படுத்தப்பட உள்ள திட்டங்களை 6 பெண் தலைவர்கள் பெயரில் அறிவித்து திட்டங்கள் விளக்கப்பட்டன. அதன்படி வீரமங்கை ராணி வேலுநாச்சியார் மகளிர் பாதுகாப்பு திட்டம், தர்மாம்பாள் வாழ்வியல் மேம்பாடு திட்டம், முத்துலட்சுமி ரெட்டி மகளிர் சுகாதார திட்டம், மணியம்மை பெண்கள் சுயமரியாதை திட்டம், ஔவையார் பெண்கள் ஆளட்டும் திட்டம், சரஸ்வதி சுப்பையா மகளிர் உரிமை திட்டம் ஆகிய திட்டங்களை லட்சிய ஜனநாயக கட்சியின் பெண் நிர்வாகிகள் அறிமுகம் செய்தனர். தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் 2026 சட்டமன்ற தேர்தலில் லட்சிய ஜனநாயக கட்சி வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தால் புதுச்சேரியில் உள்ள அனைத்து பெண்களுக்கும் ஆண்டுக்கு ரூபாய் 50,000 நேரடியாக வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும் எனவும், வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள குடும்பங்களைச் சேர்ந்த மணமகள்களுக்கு ரூபாய் 1,00,000 நிதி உதவியும் 10 கிராம் தங்கமும் வழங்கப்படும் என அறிவித்தார். இதேபோல் இல்லத்தரசிகளுக்கு ஆண்டுக்கு 6 எல்பிஜி சிலிண்டர்கள் இலவசமாக வழங்கப்படும். கர்ப்பிணி தாய்மார்களுக்கு ரூபாய் 35,000 நிதி உதவியும், ஊட்டச்சத்து குறைபாட்டை சரி செய்ய ஜேசிஎம் கிட்டும் வழங்கப்படும் என கூறினார். கணவனை இழந்த பெண்கள், கைவிடப்பட்ட பெண்கள், ஆதரவற்ற பெண்கள், திருமணம் ஆகாத பெண்களுக்கு ஆண்டுக்கு ரூபாய் 60,000 ஓய்வூதியம், குழந்தைகளை அரசு பள்ளியில் படிக்க வைக்கும் தாய்மார்களுக்கு ஆண்டுக்கு ரூபாய் 20,000 ஊக்கத்தொகை உள்ளிட்ட பல்வேறு வாக்குறுதிகளை அளித்தார். தொடர்ந்து பேசியவர், புதுச்சேரி சட்டமன்றத்தில் தற்போது ஒரே ஒரு பெண் சட்டமன்ற உறுப்பினர் மட்டுமே உள்ள நிலையில் 2026 லட்சிய ஜனநாயக கட்சி சார்பில் குறைந்தது 6 பெண் சட்டமன்ற உறுப்பினர்கள் இடம்பெறுவார்கள் என பெண்களின் பிரதிநிதித்துவத்திற்கான வரலாற்று வாக்குறுதி அளித்தார். மேலும் புதுச்சேரியின் வளர்ச்சிக்காகவும் மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தவும் தனி வாரியம் அமைத்து அதற்கு தன் சொந்த பணம் ரூபாய் 100 கோடி ஒதுக்குவேன் என லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அறிவிப்பை வெளியிட்டார்.
நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.